இப்போது அலகு 2 உயிரின் இரசாயன மற்றும் கல அடிப்படை பாடவேளை என்பது தேர்ச்சி 4 தேர்ச்சி மட்டம் 10. இந்த 10 தேர்ச்சி மட்டத்தில் முதலாவது தேர்ச்சி மட்டம் உயிரின் இரசாயன அடிப்படை. இந்த உயிரின் இரசாயன அடிப்படை ஏறக்குறைய 10 பாடவேளைகளை கொண்டது. 10 இதில் உயிரின் இரசாயன அடிப்படை இதில் பாருங்கள், அதில் தேர்ச்சி மட்டம் 2 பாடவேளை. அப்போ இதில் முதலாவது தேர்ச்சி மட்டம் அங்கிகளின் மூலக ஆக்கக்கூறுகளை தேறிய ஆய்வர். இதிலே முதலாவது பார்த்திங்கன்னா, பூமியினுடைய மேலோட்டிலே 92 மூலகங்கள் இயற்கையாக காணப்படுகின்றன. இந்த மூலகங்களில் ஏறக்குறைய 20 தொடக்கம் 25% மூலகங்கள் அங்கிகளின் ஆரோக்கிய வாழ்வுக்கும் இனப்பெருக்கத்துக்கும் அத்தியாவசியமானவை. மனிதனிலே 25 மூலகங்களும் தாவரங்களில் 17 மூலகங்களும் அத்தியாவசியமானதாக காணப்படுகிறது. இந்த மூலகங்களில் உயிர் பதார்த்தங்கள் எடுத்துக்கொண்டால் 96% ஒட்சிசன், கார்பன், ஐதரசன், நைதரசன் ஆகும். எஞ்சிய 4% கல்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கந்தகம் ஆகியன அங்கிகளின் உடல் திணிவிலே காணப்படுகிறது. இவற்றை விட சுவட்டு மூலகங்கள் இவை அங்கிகளுக்கு மிகச்சிறிய அளவில் தேவைப்படுபவை. இவை உடல் திணிவில் உலர் நிறையில் 0.01 வீதத்திலும் குறைவானதாக காணப்படும். இன்னும் இந்த சுவட்டு மூலகங்களில் சில மூலகங்கள் உதாரணமாக இரும்பு உயிரின் எல்லா வடிவத்திலும் தேவைப்படுகிறது. ஆனால் சில விலங்குகளில் மூலகங்கள், முக்கியமாக அயோடின், குறிப்பிட்ட விலங்கு இனங்களில் மாத்திரம் தேவைப்படும் மூலகமாக காணப்படுகிறது. இந்த மனித உடலில் இந்த மூலகங்கள் மிக அதிக அளவில் காணப்படும் மூலகங்கள் கார்பன், ஐதரசன், ஒட்சன், நைதரசன். இவை 96.3% காணப்படுகிறது. இவை முக்கியமாக சேதன பதார்த்தங்களை உருவாக்குவதற்காக காணப்படுகிறது. எஞ்சிய 3.7% முக்கியமாக கல்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கந்தகம், சோடியம், குளோரின், மெக்னீசியம் ஆகிய 7 மூலகங்களும் 3.7% காணப்படுகிறது. சுவட்டு மூலகங்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல மிகச்சிறிய அளவில் தேவைப்படும் மூலகங்கள் உடலின் உலர் நிறையில் 0.01 வீதத்திலும் குறைவானவை என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை என்னென்ன மூலகங்கள் என்று பார்த்தால் போரன், கோபால்ட், செப்பு, குரோமியம், புளோரின், அயோடின், இரும்பு, மொலித்தனம், மேங்கனஸ், செலேனியம், சிலிக்கன், டனஸ், வனேடியம், நாகம் ஆகிய 14 மூலகங்களும் இங்கே காணப்படுகிறது. மொத்தமாக பாருங்கள், பெருமூலகங்கள் 4, அடுத்து காணப்படுற எஞ்சிய மூலகங்கள் 7, அடுத்தது 14, சேர்த்தால் கிட்டத்தட்ட 25 மூலகங்கள் காணப்படுகிறது. இவற்றினுடைய தொழில்களை பற்றி நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இவை 4வது அலகிலே நீங்கள் மிக விரிவாக மேலும் கற்றுக்கொள்வீர்கள். இந்த மூலகங்களை பற்றி அறிந்திருந்தால் மட்டும் போதுமானது. அடுத்தது பாருங்கள், இந்த மூலகங்களில் உயிர் வாழ்க்கைக்கு நீரின் முக்கியத்துவம், பௌதிக ரசாயன இயல்பு, நீரின் முக்கியத்துவம் பௌதிக ரசாயன இயல்புகளும் 2வது தேர்ச்சி மட்டம். இது 4 பாடவேளைகளை கொண்டதாக இருக்கிறது. நீர் எடுத்துக்கொண்டோம் என்றால், நீர் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு திரவம். நீர் ஒரு அசேதன
உயிரியல் மூலக்கூறு. நீரின்றி பூமியில் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது. நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள், வேற்று கிரகங்கள் செவ்வாய் சந்திர மண்டலத்தை ஆராய்கின்ற விஞ்ஞானிகள் அங்கு உயிரினங்களை குடியேற்றலாமா என்பதை பார்ப்பதற்கு முக்கியமாக நீரும் ஒட்சன் வாயும் இருக்கின்றதா என்பதை பற்றி ஆராய்கிறார்கள். அந்தளவுக்கு நீர் உயிர் அங்கிலின் வாழ்க்கையோடு இணைந்து காணப்படுகின்ற பிரதான ஒரு அசேதன உயிரியல் மூலக்கூறு. இது 2 காரணங்களால் இந்த எங்களோட உயிர் வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்று, உயிர்க்கலங்களின் உயிரியல் இரசாயன கூறு நீர். கிட்டத்தட்ட 60% மேற்பட்டவை நீர். நீர்வாழ் அங்கிகளுக்கு சிறந்த வாழிடம், தரவாழிடம் போல நீர்வாழ் அங்கிகளுக்கு நீர் ஒரு சிறந்த ஊடகமாக தொழில் புரிகிறது. நீர் மூலக்கூறின் பௌதிக இரசாயன இயல்புகள் உயிர் திரவமாக இருப்பதனால் இயல்புகளை பற்றி பார்க்கும் பொழுது இது உயிர் திரவமாக இருப்பதற்குரிய ஆற்றலை இது வழங்குகிறது. சரி, நீர் மூலக்கூறு இந்த சூத்திரம் உங்களுக்கு தெரியும், H2O. இதை நீங்கள் ஓயலிலே இதனுடைய கட்டமைப்பை நீங்கள் ஒட்சிசன், இப்படி ஆய்தரசன் என்று நீங்கள் இப்படி ஒரு நேர்கோட்டு வடிவிலே வரைந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நீர்மூலக்கூறினுடைய வடிவம் இந்த வட்டம் போட்டிருக்கிறது ஒட்சனுடைய அணுவுக்கு சமன். இங்கால ஐதரசன் பிணைப்பு காணப்படும், இங்கால ஐதரசன் பிணைப்பு காணப்படும். இந்த 2 பிணைப்புகளுக்கும் இடையில் 104 பாகை தசம் 5 104.5 பாகை, 5 பாகை, ரைட், 5 பாகை, ரைட். ஏன் இந்த மூலக்கூறு வளையுது என்று சொன்னால் உங்களுக்கு தெரிய வேணும், இந்த ஒட்சிசனில் சோடி சேராத இலத்திரன்கள் 4 காணப்படுகின்றன. இங்கே சோடி சேர்ந்த இலத்திரங்கள் இந்த பிணைப்பிலே காணப்படுகின்றன, காணப்படுகிறது. இந்த சோடி சேராத இலத்திரங்கள் இந்த பிணைப்பு இலத்திரங்களை வளைத்து ஒரு உறுதியான மூலக்கூறாக, ஒரு கோணம் உள்ள மூலக்கூறாக நீரை மாற்றி விடுகிறது. இந்த பிணைப்புகளுக்கு இடையிலேயும் ஒரு தள்ளுகை இருக்கும். இவையும் இந்த பிணைப்புகளை தள்ளும் ஒரு சமநிலை அடைகிற பொழுது இது ஒரு கோணமுள்ள மூலக்கூறாக மாற்றப்பட்டு விடும். அதே வேளையில் இந்த ஒட்சனுடைய மின் எதிர்த்தன்மை காரணமாக இந்த பிணைப்பு இலத்திரன்களை ஒட்சனானது சிறிது கவர்ந்து வச்சிருக்கு. இதனால் ஐதரசனில் மின்னேற்றம் குறைந்து டெல்டா ப்ளஸ் ஏற்றமும் சிறிய ஏற்றமும், ஒட்சிசனில் டெல்டா மைனஸ் ஏற்றமும் வரும். அதே போல் இங்கேயும் டெல்டா ப்ளஸ் வரும், இங்கேயும் டெல்டா மைனஸ் வரும். இதனால் நீர் மூலக்கூறு ஒரு முனைவாக்கம் உள்ள மூலக்கூறாக இருக்கிறது. இந்த முனைவாக்கம் உள்ள மூலக்கூறின் காரணமாக தான் நீருக்கு ஏனைய திரவங்களில் இல்லாத ஒரு பண்பு காணப்படுகிறது. நாங்கள் ஒரு நீர் மூலக்கூறை பார்த்தோம் என்றால் ஒட்சிசன், இது ஐதரசன் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த மூலக்கூறு இன்னும் ஒரு நீர் மூலக்கூறோடு பாருங்கள் ஒரு ஐதரசன் பிணைப்பொண்டை உருவாக்குகிறது. இதுதான் இந்த ஐதரசன் பிணைப்பு. இது டெல்டா மைனஸ், இது டெல்டா ப்ளஸ், இடையில் ஒரு சின்ன ஒரு கவர்ச்சி விசை ஒன்று ஏற்பட்டு ஒரு ஐதரசன் பிணைப்பு ஒன்று உருவாகிறது. இந்த ஐதரசன் பிணைப்பு தான் நீர் ஒரு சிறந்த உயிரியல் திரவமாக தொழிற்படுவதற்கு இந்த ஐதரசன் பிணைப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில்
ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்படுகிறது. சரியா? ரைட். இப்போ நீர் மூலக்கூறில் முனைவுத்தன்மை காரணமாக சமமின்றி ஏற்றங்களை கொண்டிருக்கும். இதனால் நீர் மூலக்கூறு ஒரு முனைவு உள்ள சிறிதளவு நேர்த்தன்மையையும் மற்றைய முனை எதிர்த்தன்மையையும் கொண்டிருக்கும். இவ்வியல்பு இரு முனைவுத்தன்மையை எனப்படும். முனைவுத்தன்மை காரணமாக நீர் மூலக்கூறுகள் ஒன்றையொன்று நலிவான கவர்ச்சி விசையை கொண்டிருக்கும். நலிவான கவர்ச்சி விசையை நாங்கள் ஹைட்ரஜன் பிணைப்புகள் என்று சொல்கிறோம். எனவே இந்த நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் ஹைட்ரஜன் பிணைப்புகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக உயிர் வாழ்வுக்கு நீரின் முக்கியத்துவம். முதலாவது கொண்டு செல்லல் ஊடகமாக தொழிற்படுதல். கொண்டு செல்லல் புரிதல். பாருங்கள், நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படும் பிணைவு விசை கனியுப்புக்கள் போஷண பதார்த்தங்கள் போன்றவற்றை கரைசலாக கல நிலையங்களான உரியம் கால் என்பவற்றில் புவியீர்ப்புக்கு எதிராக கொண்டு செல்லுகின்றது. அத்துடன் நீர் மூலக்கூறுகளுக்கும் கலச்சுவருக்கும் இடையில் உள்ள ஒட்டற்பின் விசை காரணமாக நீரும் கரைந்துள்ள பதார்த்தங்களும் கடத்தப்பட உதவுகின்றன. இரண்டாவது, வெப்பநிலையை ஒழுங்காக்கல். உயர் தன்வெப்ப கொள்ளளவு காரணமாக உயிர் தோதிகளிலும் நீர்நிலைகளிலும் ஏற்படும் வெப்ப தளம்பல்களின் போது வெப்ப தாங்கலாக தொழிற்படுகின்றது. உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக அங்கிகளில் மிக குறைந்தளவு நீரை இழந்து அதிகளவு வெப்ப சக்தியை இழக்கும். எனவே அங்கிகளின் உடல் மேற்பரப்பானது ஒரு குளிர் மேற்பரப்பாக நிலைநாட்டப்படும். உதாரணமாக, மனித உடலில் வெப்பநிலை அதிகரிக்கப்படும் பொழுது மனித தோலிலிருந்து வியர்வை சுரக்கப்பட்டு அந்த வியர்வை ஆவியாதல் மூலம் தேவையான வெப்பத்தை உடலிலிருந்து பெறுவதனால் உடல் வெப்பநிலை உயர்ந்த வெப்பநிலை குறைவடைந்து வெப்பநிலையை மாறாது பேணும். இதனால் உடல் மேலதிகமான வெப்பத்தை இழக்கக்கூடியதாக உள்ளது. தாவரங்கள் ஆவியுற்பு மூலம் தாவர உடலின் மேற்பரப்பு குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. அத்துடன் சூரிய ஒளியினால் அதிக வெப்பமாதலையும் தாவரங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். உயர் அங்கிகளில் இந்த வெப்பநிலை மாற்றங்களை நிதானப்படுத்துவதற்கு நீரினுடைய சில வெப்ப இயல்புகள், அதாவது உயர் தன்வெப்ப கொள்ளளவும் உயர் ஆவியாதல் வெப்பமும் உதவுவதை நாங்கள் இதிலிருந்து பார்க்கலாம். மூன்றாவதாக உயர் மேற்பரப்பு இழுவிசை. ஒரு சிறிய பரப்பினுள் நீரானது உயர்ந்த பரம்பும் இயல்பு தன்மை உடையதாக இருக்கிறது. இவ்வாற்றல் நீர் மூலக்கூறின் பிணைவிசை காரணமாக ஏற்படுகிறது. பிணைவிசை என்று சொன்னால் ஒத்த மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ள கவர்ச்சி விசை. எனவே நீர்த்தோதிகளில் மேற்பரப்பு நீர் மூலக்கூறுகள் அதன் கீழுள்ள மூலக்கூறுகளினால் கவரப்பட்டு நீர்ப்படலம் ஒன்றை தோற்றுவிக்கும். இதனால் சிறிய பூச்சியான நீர்ச்சறுக்கிகள் குளத்தின் மேற்பரப்பின் மீது அமிழ்ந்து போகாமல் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பூச்சினை நீங்கள் அவதானித்தால் மேற்பரப்பில் சிறியொரு கால்பட்ட இடங்கள் சிறியொரு பள்ளமாக இருப்பதை நீங்கள் மென்சவ்வு போன்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வெப்பநிலைக்கு ஏற்ப அடர்த்தி மாற்றம் அடைதல். பொதுவாக எந்த பதார்த்தமும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அடர்த்தி விரிவடைந்து அடர்த்தி குறைவடையும். வெப்பநிலை குறையும் போது சுருங்கி அடர்த்தி அதிகரிக்கும். ஆனால் நீர் ஒரு வேறுபட்ட இயல்பை கொண்டிருக்கிறது. 0°C கீழாக வெப்பநிலை குறையும் போது உறைய ஆரம்பிக்கும்.
அத்துடன் பளிங்கு நிலையை அடையும். இது நாங்கள் பனிக்கட்டி என்கிறோம். நீரின் குறைவான மூலக்கூறுகளுக்கிடையில் காணப்படும் பங்கீட்டு வலுப்பிணைப்பு அதிகரிக்கும், அடர்த்தி குறைவடைகிறது. இப்போ 4 Cயில் எனவே நீரானது உயர்ந்த அடர்த்தியை காட்டும். நீர்நிலைகளில் பனிக்கட்டி மிதக்குகின்றது. இது முனைவு பிரதேசங்களில் முக்கியமானது. குளிர்காலத்தின் போது நீர்நிலைகளில் அங்கிகள் உயிர் வாழக்கூடியதாக இருக்கிறது. 4 Cக்கு மேலும் குளிர்வடையும் பொழுது பனிக்கட்டியாக மாறி அடர்த்தி குறைவடைந்து நீரின் மேலே மிதப்பதனால் நீரின் அடியில் உள்ள நீர் திரவமாக காணப்பட்டு அந்த உயிர் அங்கிகளை வாழ தப்பிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது 5வது இயல்பாக கரைப்பானாக தொழிற்படுறது. நீரின் முனைவுத்தன்மை காரணமாக ஏதாவது முனைவாக்கமுள்ள மூலக்கூறுகள் நீரில் கரையக்கூடியதாக உள்ளது. ஏனென்றால் ஒவ்வொரு கரிய மூலக்கூறுகளையும் சூழ்ந்து காணப்பட்டு அவற்றுக்கிடையில் ஐதரசன் பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். கரைக்கும் திறன் முனைவாக்கத்தன்மையில் தங்கியுள்ளது. அது கரைவதற்கு அயனாக்கம் அடைய வேண்டிய தேவை இல்லை. அடுத்து 6வதாக தாக்கியாக தொழிற்படுதல். சில உயிர் ரசாயன செயல்முறைகளில் நீர் ஒரு தாக்கியாக பயன்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஒளித்தோப்பில் நீர் ஒரு தாக்கி, பிரதானமான தாக்கி. நீரும் கார்பனோக்சைட்டும் சேர்ந்து குளுக்கோஸ் மூலக்கூறையும் ஒட்சனையும் தோற்றுவிக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதே போல் உணவுப் பொருட்கள், முக்கியமாக மாப்பொருள், ஏனைய சமிவாட்டு போஷண பதார்த்தங்கள், இவைகள் சமிவாடு அடையும் பொழுது நீர் பகுக்கப்படுகிறது. அதாவது நீரும் ஒரு தாக்கியாக இங்கே பயன்படுத்தப்படும். அப்போ இந்த தாக்கியாக தொழிற்படுவதில் நீர் புரியும் பங்களிப்பு என்பதென்ன? ஹைதரசன் வழங்கியாக நீரானது தொழிற்படுகின்றது. அடுத்தது நாங்கள் தேர்ச்சி மட்டம் 3வதுக்கு செல்வோம். அங்கிகளில் காணப்படும் பிரதான சேதன சேர்வைகளின் இரசாயனத்தன்மையும் தொழில்களும் அவற்றின் தொழில்களும். ரைட். அந்த இரசாயன சேர்வைகள் உயிரங்கிகள் 4 சேர்வைகள் உயிரங்கிகளிலே காணப்படுகிறது. 1 கார்போஹைட்ரேட், 2வது லிப்பிட்டு, 3வது புரதம், 4வது நியூக்ளிக் அமிலம். ரைட். முதலாவது கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் என்றால் என்ன? இதுதான் உங்களை கேட்கப்படுற கேள்வி. கார்பன், ஐதரசன், ஒட்சன் ஆகிய மூலகங்களினால் ஆனவை. ஹைதரசனுக்கு ஒட்சனுடைய விகிதம் 2:1. அதனுடைய பொதுச்சூத்திரம் CxH2O5. அங்கே பாருங்கள், H2O நீரில் உள்ள விகிதம் அங்கேயும் காணப்படுகிறது. இந்த எக்ஸும் பையும் பொதுவாக நாங்கள் படிக்கிற உதாரணங்களில் சமனாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் படிக்காத உதாரணங்கள் பல இருக்கிறது. அவற்றில் எக்ஸும் பையும் வேறுபடும். எண்கள் வேறுபடும், முழு எண்களாக இருக்கும், ஆனால் வேறுபடும். இந்த கார்போஹைட்ரேட்டில் 3 வகுப்புகள் காணப்படுகின்றன. ஒன்று ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், மற்றது பல் சக்கரைட். ஒரு சக்கரைட்ஸ் மோனோசக்கரைட். சக்கரைட் என்றால் சக்கரின் வெல்லம் என்பது கருத்து. இவை எளிய வகை, அதாவது கருத்து. இவை மேலும் நீர்ப்போப்படைய மாட்டாதவை. எல்லா வெல்லங்களும் தாழ்த்தும் வெல்லங்களாக இருக்கும். நீரில் நன்கு கரையும். நீரை ஆவியாக்கினால் பளிங்காக மாறும். கார்பன் எண்ணிக்கை அடிப்படையில் இவற்றில் 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன், 6 கார்பன் சேர்வைகளாக காணப்படுகிறது. இவற்றை பற்றி உங்களோட ஆசிரியர் விதப்புற வழிகாட்டியிலே
இந்த சேர்வைகளை பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 3 கார்பன் சேர்வை ட்ரைஓஸ்ன்னு சொல்லுவோம். 4 கார்பன் சேர்வை டெட்ரோஸ், இவை மிகவும் அரிதாக காணப்படுகிறது. 5 கார்பன் வெல்லத்தை நாங்கள் பென்டோஸ் என்று சொல்கிறோம். அதில் ரைபோஸ், டியோக்சி ரைபோஸ், ரிபிலோஸ் என்பதை சொல்கிறோம். இந்த ரைபோஸில் இருந்து RUBP என்ற ஒளித்தோப்பு சேர் உருவாக்கப்படுது. அதை பற்றி படிப்போம். டியோக்சி ரைபோஸ் என்பது நீக்குளிக் அமிலத்தை ஆக்குகிற வெல்லங்கள். அதை பற்றி பின்னுக்கு படிப்போம். ஹெக்ஸோஸ் தான் முக்கியமானது. 6 கார்பன் வெல்லங்கள் என்று சொல்லப்படுறது. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலெக்டோஸ் எனப்படுகின்ற ஒரே மூலக்கூட்டு சூத்திரம், ஆனால் இவைகள் கட்டமைப்பில் வித்தியாசப்படுகிறது. ஹெக்ஸோஸ் வெல்லங்கள் C6H12O6 என்ற ஒரே மூலக்கூட்டு சூத்திரம், கட்டமைப்பில் இவை வேறுபடுகின்றதை நாங்கள் பார்க்கலாம். சரி, இந்த வெள்ளச் சேர்வையில் காணப்படுகின்ற கார்பனைல் கூட்டத்தின் அடிப்படையிலே 2 வகையான சேர்வைகள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அல்டோஸ் என்ற ஒரு சேர்வை, மற்றது கீட்டோஸ் எனப்படுகின்ற ஒரு சேர்வை. அல்டோஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அல்டோஸில் உதாரணமாக இங்கே பாருங்கள், அல்டிஹைட் கூட்டம் காணப்படும். இங்கே காணப்படுற கூட்டம் CHO. கீட்டோஸில் காணப்படுறது CO கூட்டம். அது வேறு கார்பனுக்கு இணைக்கப்பட்டிருக்கும், ஒரு சின்னுக்கு இணைக்கப்பட்டிருக்கும். இங்கே ஒரு கார்பனும் அல்டிஹைட் கூட்டம், அல்டோஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அல்டோஸ் கூட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னோம்னால், அது நாங்கள் உங்களுக்கு கை நூலில் அங்கே தரப்பட்டிருக்குது. அங்கே பாருங்கள், நம்ம குளுக்கோஸ் மூலக்கூறு எழுதி காட்டினோம்னு சொன்னால், குளுக்கோஸ் மூலக்கூறு இங்கே பாருங்கள், குளுக்கோஸ் மூலக்கூறுன்ற சங்கிலி சேர்வை. இது நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை, ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் இவற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கிலி வடிவிலே காணப்படுகிறது. குளுக்கோஸினுடைய திண்ம நிலை திண்ம நிலையிலே காணப்படுற வடிவம் சங்கிலி வடிவம். 1 2 3 4 5 6வது கார்பன் வரை 6 கார்பன் வரையும் இருக்கிறது. இந்த கூட்டம் தான் நாங்கள் அல்டோஸ் கூட்டம் என்று நாங்கள் இவற்றை சொல்கிறோம். இவற்றினுடைய இன்னும் ஒரு வடிவம் இருக்கிறது, அறுகோண வளையச் சேர்வை. அது கரைசல் நிலையிலே காணப்படுகின்ற ஒரு வளைய வடிவம். இது சங்கிலி வடிவம், இது வளைய வடிவம். இங்கே பாருங்கள், இது 1ஆம் கார்பனில் Hம் OHம் இங்கே காணப்படும். இங்கே Hம் 2ஆம் கார்பனில் OHம் காணப்படும். 3ஆம் கார்பனில் இங்கே OHம் இங்கே Hம் காணப்படும். 4ஆம் கார்பனில் இங்கே Hம் இங்கே OHம் காணப்படும். இது 5ஆம் கார்பனில் இங்கே H இருக்கும். இங்கே உள்ள 6ஆம் கார்பனில் CH2OH காணப்படும். இது குளுக்கோஸ் மூலக்கூறின் வளையச் சேர்வை. இது கரைசல் நிலையிலே காணப்படுகின்ற ஒரு உறுதியான சேர்வை. அப்போ குளுக்கோஸினுடைய கட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 2 மரபு முறையான அமைப்புகள். இதை விட கீட்டோஸ் கூட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், கீட்டோஸ் கூட்டம் முக்கியமாக ஃப்ரக்டோஸில் காணப்படுறது. கீட்டோஸ் கூட்டமும் சங்கிலி சேர்வை காணப்படும். கீட்டோஸ் கூட்டத்தை சரியான கீட்டோஸ் கூட்டத்தில் 1ஆவது கார்பனில் CH2OH இருக்கும். 2ஆம் கார்பனில் தான் இந்த கார்பனைல் கார்பன் என்று சொல்கிறோம்.
இதைத்தான் கார்பனைல் கார்பன். இங்கே இது கார்பனைல் கார்பன் சொன்ன போல் இது கார்பனைல் கார்பன். மற்றபடி கார்பன் 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 அப்படியே நீண்டு கொண்டு செல்லும். நீங்கள் இந்த கார்பனைல் கூட்டத்தை அவதானிச்சா சரி. அப்போ இது கீட்டோ கூட்டத்துக்கு காரணமாகும். இந்த கீட்டோ கூட்டத்துக்கு உதாரணமாக நாங்கள் பார்ப்பது ஃப்ரக்டோஸ் என்ற வெல்லம். அது ஒரு அங்கோண வளைய வடிவமான சேர்வை. இதுதான் ஃப்ரக்டோஸு. குளுக்கோஸ் பாருங்க, அறுகோண வளையம். ஃப்ரக்டோஸ் அங்கோண வளைய சேர்வை. அங்கோண வளைய சேர்வை. அங்கோண வளைய சேர்வை CH2OH. இதை நீங்கள் உங்களோட கைநூல்லே பார்த்துக்கொள்ளலாம். கைநூலில் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இந்த கார்பனைல் கூட்டங்கள்லாம் எங்களுடைய பெனடிக்ட் ஓயில் படித்த பெனடிக்ட் கரைசலை தாழ்த்துவதற்கு வேண்டிய இலத்திரன்களை இந்த கார்பனைல் கார்பன்கள்லாம் வழங்குகிறது. கார்பனைல் கார்பன் தான் இந்த இலத்திரனை வழங்குகிறது. ரைட். அப்போ இது கரைசல் நிலையில் காணப்படும், இது திண்ம நிலையில் காணப்படும். ரைட். இதில் சில ஒரு சர்க்கரைட்டுகள் திரவ நிலையில் வளைய வடிவிலும் காணப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில ஒரு சர்க்கரைட்டுகள் திரவ நிலையில் வளைய வடிவில் காணப்படலாம். ரைட். இனி அடுத்ததாக நாங்கள் டைசாக்கரைட்டை பார்த்தோம்னு சொன்னால் இது இரண்டு ஒரு சாக்கரைட். இரு ஒரு சாக்கரைட்டுகள் கிளைகோசைடிக் பிணைப்பினால் இணைக்கப்படும் போது இரு சர்க்கரைட் வெல்லங்கள் உருவாகின்றன. இந்த இரு சர்க்கரைட் மூலக்கூறு இரு ஒரு சர்க்கரைட் மூலக்கூறுகளுக்கு இடையில் ஒடுங்கல் தாக்கம் நிகழ்ந்து கார்பன் கார்பன் அணுக்களுக்கிடையில் உருவாகும் பிணைப்பை நாங்கள் கிளைகோசைடிக் பிணைப்பு என்று சொல்கிறோம். திரும்பி பாருங்கள். இரண்டு ஒரு சர்க்கரைட் மூலக்கூறுகளுக்கு இடையில் ஒடுங்கல் தாக்கம் நிகழ்ந்து கார்பன் கார்பன் அணுக்களுக்கிடையில் உருவாகும் பிணைப்பு கிளைகோசைடிக் பிணைப்பு. இந்த கிளைகோசைடிக் பிணைப்பு எல்லா இரு சர்க்கரைட்டுகளிலும் பல் சர்க்கரைட்டுகளிலும் காணப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் ரெண்டு மூலக்கூறு குளுக்கோஸ் இணைவதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே உங்களோட கைநூலில் தரப்பட்டிருக்கு. நீங்கள் அவற்றை பார்த்துக்கொள்ளுங்கள். ரெண்டு குளுக்கோஸ் மூலக்கூறு நான் இங்கே சுருக்கமாக உங்களுக்கு கீறி காட்டுகிறேன். ரெண்டு குளுக்கோஸ் மூலக்கூறு, இதில் OH சக, இது முதலாவது கார்பன். அது தேவையில்லை, கார்பன் எண்ணிக்கை உங்களுக்கு தேவையில்லை, சிலபஸ் நீக்கி விட்டார்கள். இங்கே பாருங்கள், HOH, இங்கேயும் Hம் OHம் இருக்கும். இது நாலாவது கார்பனில் இருக்கும். இங்கே உள்ள OHம் இந்த Hம் சேர்ந்து நீர்மூலக்கூறாக வெளியேறும். நீர்மூலக்கூறாக வெளியேறும் பொழுது இங்கே வர குளுக்கோஸ் மூலக்கூறுகளுக்கு இடையில் ஒரு புதிய பங்கீட்டு வலுப்பிணைப்பொண்டு உருவாகிறது. இந்த பிணைப்பைத்தான் நாங்கள் கிளைகோசைடிக் பிணைப்பு என்று சொல்கிறோம். ரெண்டு ஒரு சர்க்கரைட் மூலக்கூறுகளுக்கு இடையில் நீர்மூலக்கூறு வெளியேற்றப்பட்டு கார்பன் கார்பன் அணுக்களுக்கு இடையில் உருவாகிற ஒரு புதிய பங்கீட்டு வலு பிணைப்பை நாங்கள் கிளைகோசைடிக் பிணைப்பு என்று சொல்கிறோம். இதே போல் ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்து உருவாகிற இரு சர்க்கரைட் வெல்லத்தை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னால் இரு சர்க்கரைட் வெல்ல மூலக்கூறில் இங்கே பாருங்க, குளுக்கோஸ் மூலக்கூறு இந்த OHக்கும் இங்கே உள்ள OHக்கும் இடையில் இணைந்து நீர்மூலக்கூறு வெளியேறும் பொழுது உருவாகிற பிணைப்பு. இது உங்களோட கைநூலில் தெளிவாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது குளுக்கோஸ், இது ஃப்ரக்டோஸ் மூலக்கூறு, ரெண்டும் இணைந்து கிளைகோசைடிக் பிணைப்பு உருவாக்கப்படுறதை நீங்கள் பார்க்கலாம்.
சரி, அப்போ இதில் சுக்ரோஸ் உருவாக்கம், இது மோல்டோஸ் உருவாக்கம். ரைட், பாருங்கள். 2 இருசக்கரைட்டுகளின் இரு OH கூட்டங்களின் நீர் மூலக்கூறு அகற்றப்படுவதனால் கிளைகோசைடிக் பிணைப்பு உருவாகிறது. முக்கியமாக பாருங்கள், ஒன்று இப்போ நாங்கள் போட்டது குளுக்கோஸ் மூலக்கூறு சக குளுக்கோஸ் மூலக்கூறு ரெண்டும் இணைந்து மோல்டோஸ் என்ற இருசக்கரைட், மோல்டோஸ் சக நீர் மூலக்கூறு ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸ் வெல்லமும் இணைந்து உருவாகிறது சுக்குரோசு வெல்லம். சுக்குரோசு வெல்லம் நீர். ஒரு குளுக்கோஸும் ஒரு கலக்டோஸ் வெல்லமும் இணைந்து உருவாகிறது லாக்டோஸ் வெல்லம் சக அது நீர் மூலக்கூறு. ரைட், அப்போ இந்த இதில் உங்களுக்கு தெரிய வேணும், இந்த மோல்டோஸ் முளைக்கும் தானிய வித்துக்கள், முளைக்கும் வித்துக்களில் முக்கியமாக மாப்பொருள் கொண்டுள்ள வித்துக்கள் முளைக்கும் பொழுது இந்த மோல்டோஸ் வெல்லம் இடைநிலை சேர்வையாக உருவாகிறது. லாக்டோஸ் எனப்படுகிற பால் வெல்லம் என்று சொல்வார்கள். இது முக்கியமாக முலவூட்டிகள் என்ற பாலிலே காணப்படுகின்ற பால் வெல்லம் என்று சொல்வோம். சுக்குரோஸ் என்பது கரும்புகளில் காணப்படுகிறது, தண்டுகளில் சேமிப்புணவாக இருக்கிறது, உரியத்தினூடாக கொண்டு செல்லப்படுகிற வெல்லம். எனவே இவற்றை கரும்பு வெல்லம் அல்லது சுக்ரோஸான் காய்ச்சி படிக்கப்படுற பொழுது சீனியாக மாறவில்லை, சீனி வெல்லம் என்றும் இவற்றை நாங்கள் அழைக்கலாம். அப்போ இதில் இந்த சுக்ரோஸு தவிர்ந்த ஏனைய எல்லா இருசக்கரைட்டுகளும், மோல்டோஸ் லாக்டோஸ் போன்ற எல்லா இருசக்கரைட்டுகளும் தாழ்த்தும் வெல்லம் என்று அழைக்கப்படுறது. ஒரு சக்கரைட் மூலக்கூறு, மோல்டோஸ் மூலக்கூறு, லாக்டோஸ் மூலக்கூறு எல்லாம் தாழ்த்தும் வெல்லங்கள். தாழ்த்தும் வெல்லம் என்றால் பெனடிக்ட் கரைசலுடன் சேர்த்து கொதிக்க வைக்கும் பொழுது இவைகள் செங்கட்டி நிற வீழ்வடிவை தரும் வெல்லங்களாகும். சுக்ரோஸ் மட்டும் தரமாட்டார். எனவே நாங்கள் சுக்ரோஸை ஒரு தாழ்த்தா வெல்லம் என்று நாங்கள் அழைக்கின்றோம். ரைட், அடுத்த நாங்கள் பல்சாக்கரைட்டுக்கு வருவோம். ரைட், பல்சாக்கரைட் பொலிசாக்கரைட் என்பது பல உப அலகுகளான ஒரு சாக்கரைட்டுக்கள் இணைந்து உருவாகின்ற ஒரு பல்பௌதிய சேர்வை. இந்த ஒரு சாக்கரைட்டுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, துண்டம் என்ற பெயரும் இருக்குது, மொனோமஸுக்கு குளோசர் வேர்ட்ஸ் துண்டங்கள். இந்த பல்சாக்கரைட்டுகள் பொதுவாக நீரில் கரையாது, நீரை ஆவியாக்கினால் பளிங்காகவும் மாட்டாது, இனிப்புச்சுவை அற்றவை. இது உங்களுக்கு அனுபவத்தில் கண்டிருப்பீர்கள். நீரில் கரையாது, இனிப்புச்சுவை அற்றது, பளிங்காக மாட்டாது. இவற்றிலும் 2 வடிவங்கள் இருக்குது. ஒன்று நேர்கோட்டு வடிவம் செல்லுலோஸ் அமைலோஸ், மற்றது கிளை வடிவம் கிளைகோஜன், அமைலோபெக்டின், அரைச்செல்லோஸ் என்பனவெல்லாம் இவைகள் கிளைத்த சேர்வைகளை கொண்டுள்ளன. மாப்பொருள் 2 வடிவம் இருக்குது, அமைலோஸ் அமைலோபெக்டின் 2 வடிவம். அமைலோஸ் ஒரு சுருளிருவமான வடிவம், அமைலோபெக்டின் ஒரு கிளைத்த சங்கிலி. கிளைகோஜனும் கிளைத்த சங்கிலி தான். இவையும் குளுக்கோஸினுடைய பல்பௌதியம். ஆனால் கிளைகோஜன் அதிக அளவு கிளைத்து காணப்படும், அதிக அளவு கிளைத்தது. அமைலோபெக்டின் கிளைகள் குறைவாக இருக்கும். செல்லுலோஸ் ஒரு நேர்கோட்டு வடிவம். ஆனால் செல்லோஸ் ஒரு கட்டமைப்பாக செயல்படும் பொழுது செல்லோஸ் மூலக்கூறுகளுக்கு இடையில் ஒரு பல்வதியத்துக்கும் அடுத்த பல்வதியத்துக்கும் இடையில் ஐதரசன் பிணைப்பு இருப்பதனாலும் செல்லோஸ் வேறு வகையான குளுக்கோஸ் என்ற கட்டமைப்பை கொண்டிருப்பதனாலும் செல்லோஸ் ஒரு மிக உறுதியான ஒரு மூலக்கூறாக செயல்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இனி அடுத்தது இந்த ஒரு சாக்கரைட் என்ற பல்சாக்கரைட்டின வகைகள், அதனுடைய ஒரு துண்டம் மொனோமஸ், ஒரு வாத்துக்கள், அதனுடைய பரம்பல் அட்டவணைப்படுத்தல் உங்களுடைய கை நூலிலே தரப்பட்டு இருக்கிறது. இவற்றில் நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய நீங்கள் என்ன பார்க்கணும் என்றால், அந்த அட்டவணையை அப்படியே எடுத்து பாடமாக்குறது அல்ல, அந்த அட்டவணையிலிருந்து நீங்கள் சில விடயங்களை அனுமானிக்க வேண்டும்.
இவற்றில் தாவரத்தினுடைய கலைச்சுவரை ஆக்குகின்ற பதார்த்தங்கள் என்ன என்று பார்க்கணும். சேமிப்பாக செயல்படுகின்ற பதார்த்தங்கள் என்ன? அதில் கடைசியாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். கைட்டின் என்ற ஒரு சேர்வை. இது குளுக்கோஸ் அல்ல, குளுக்கோசன் பல்பௌதிகம் அல்ல, ஒரு நைதரசனை கொண்ட ஒரு சர்க்கரைட் பல்பௌதிகம். குளுக்கோசனுடைய ஒரு வகை பிரிவு குளுக்கோஸ் அமைன் என்று சொல்லப்படுகிறது. பங்கஸ், கலைச்சுவர், ஆத்ரோபோடாவின் புறவன் கூடு கைட்டினாலானது என்று படிச்சிருக்கிறீர்கள். அனிலிடாவின் சிலிர்முட்கள் இவெல்லாம் கைட்டினாலானது. குளுக்கோஸ் அமைனுடைய ஒரு பல்பௌதிக சேர்வை. ரைட். இனி அடுத்ததாக நாங்கள் தொழிலை பார்க்க வேண்டும். கார்போஹைட்ரேட்டின் தொழில்கள். ஒரு சர்க்கரைட் பாருங்கள், குளுக்கோஸ் சக்தி மூலம் அல்லது சுவாச கீழ்ப்படை. அதுதான் எங்களுடைய உடற்கலத்திலே அனுசோபிக்கப்பட்டிருக்கிற பதார்த்தம். அதாவது அனுசவம் என்று சொன்னால் கலச்சுவாசத்தின் மூலம் ஒட்சியேற்றப்பட்டு சக்தியை வெளிவிடுகின்ற ஒரு பொதுவான ஒரு சேர்வை. அடுத்தது கட்டமைப்பு அலகு ஆக்கக்கூறு. செல்லோஸ், கிளைகோஜன், அமிலோபெக்டின் போன்றவற்றை ஆக்குகின்ற ஒரு அடிப்படை கூறு. இருசர்க்கரைட் முக்கியமாக சேமிப்பு. கரும்பிலே சேமிக்க காணப்படுகிறது. அடுத்தது உரியத்தினூடாக இவை கொண்டு செல்லல் நடைபெறுகின்றது. பல்சர்க்கரைட் இவற்றை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். தொழிற்பாட்டுக்குரியது, கட்டமைப்புக்குரியது என்று சொல்லி இவற்றை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். பாருங்கள், முக்கியமாக இந்த மாப்பொருளாக தாவரங்கள் குளோரோபீட்டாக்களில் குளுக்கோஸ் மாப்பொருளாக மாற்றப்பட்டு சேமிக்கப்பட்டிருக்கு. விலங்குகள் ஃபங்கஸ்களில் சக்தி மூலமாக குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாற்றப்பட்டுள்ளது. இதில் இனூலின் எனப்படுகின்ற ஒரு சேர்வை எது உங்களுக்கு தெரிய வேணும். ஒரு முறை பல்வேறு வினாக்களில் வந்து முகிலில் டாலியா முகிலில் சக்தி சேமிப்பு ஆன பிரக்டோஸ் என்ற பல்பௌதியம். இது ஒரு விதிவிலக்கு. பொதுவாக சேமிப்புணவுகள் நீரில் கரையாது. பொதுவாக இது நீரில் கரையக்கூடிய ஒரு பல்பௌதிக சேர்வை ஆகும். அடுத்தது கட்டமைப்பு பல்சர்க்கரைட். குளோரோபைட்டா தாவரங்கண்ட கலைச்சுவல்ல செல்லோஸாக இருக்கிறது. தாவர இழியங்களில் நடுமெண்டட்டில் பெக்டின், கல்சியம் பெக்டேட், மெக்னீசியம் பெக்டேட்டாக காணப்படுறது. தாவரங்கண்ட கலைச்சுவரில் அரைச்செல்லோஸாக இருக்கிறது. புரோக்கரியோட்டா கலங்களில் பெப்டிடோ கிளைக்கன் பாக்டீரியாக்களில் காணப்படும், பாக்டீரியாக்களில் இருக்கும். ஆத்ரோபோடாவின் புறவன் கூடு பங்கஸுக்கின்ற கலைச்சுவரில் கைட்டின் ஒரு பன்கூடாக செயற்படுகிறது. இதில் நாங்கள் இந்த பல்சர்க்கரைட்னு சொன்னோம். இந்த பல்சர்க்கரைட்டுகள் அல்லது மூலக்கூறு அல்லது ராட்சத மூலக்கூறு என்றும் நாங்கள் இவற்றை கூறலாம். இப்போ பல்சர்க்கரைட் என்றால் என்ன? மூலக்கூறு ராட்சத மூலக்கூறுன்னு சொன்னால் அதோட மூலக்கூற்று நிறை 10 தொடக்கம் 10 வரை மூலக்கூற்று நிறையுள்ள பெரிய மூலக்கூறு. பல ஒரு வாத்துக்களினால் ஆக்கப்பட்டவை. உதாரணமாக பல்சர்க்கரைட். இனி கற்றுக்கொள்ளப் போகும் புரதம், மற்றது நீக்குளிக் அமிலங்கள் என்பனவாகும்.